வணக்கம். கடன் பட்டார் நெஞ்சம்போல் கலங்கினான் இலங்கை வேந்தன். ராமனிடம் போரிடும் போது ராவணன் அடைந்த மனக்கவலையையும் பயத்தையும் வெளிப்படுத்த கம்பர் பயன்படுத்திய உவமைதான் இது. கடன் பட்டார் நெஞ்சம்போல் கலங்கினான் இலங்கை வேந்தன். கடன் வாங்கியவர் அக்கடனை சொன்ன தேதியில் திருப்பி கொடுக்க இயலாத முடியாத நிலையில் கடன் கொடுத்தவர் வந்துவிடுவாரோ என எந்நேரமும் அஞ்சி அஞ்சி பயந்து பயந்து கலங்கி நிற்கும் மனநிலையை உவமையாக காட்டுகிறார் கம்பர். அப்படிப்பட்ட கடனை ஈடு செய்ய இயலாத மன உளைச்சலுக்கு உவமையாய் வந்து நிற்கும் கடனை அவ் எண்ணத்தை முழுமையாய் புறம் தள்ளி கடன் வாங்கு திருப்பி கொடுக்க வேண்டியதில்லை என்னும் தவறான கருத்தை எளிமையாய் சின்னஞ்சிறுவர்களிடம் நாம் கொண்டு போய் சேர்த்திருக்கிறோமே, இதை என்று எப்படி எவ்வாறு சரி செய்ய போகிறோம்? குழந்தையாய் பிறந்து தவழ்ந்து சற்று வளர்ந்து அண்ணன் நடை போட்டு கல்வி கற்பதற்காக பள்ளிக்குள் வரும் சின்னஞ்சிறுவர்களுக்கும் சிறுமியர்க்கும் சொல்லிக் கொடுக்கப்படும் அடிப்படை கணித செயல்பாடுகளை சற்று எண்ணி பாருங்கள். கூட்டல், கழித்தல், வகுத்தல், பெருக்கல். வாழ்நாள் முழுவதும் நாம் பயன்படுத்தும் கணித செயல்பாடுகள் இந்த 4ம் தான். இவற்றுள் கூட்டல், பெருக்கல், வகுத்தலில் தவறில்லை. கழித்தலிலும் தவறில்லை. ஆனால் இந்த கழித்தலை நாம் கற்பிக்கும் விதத்தில் பெரும் தவறு உள்ளடங்கி இருக்கிறது. கழித்தலை நாம் தொடக்க பள்ளிகளில் எவ்வாறு கற்றுத்தருகிறோம்? உதாரணமாக 6 2 கழித்தால் வரும் விடை 4. இதில் பிழை இல்லை. வேறு ஒரு உதாரணத்தை பார்ப்போம். 25 9 என்ற எண்ணை கழிக்க வேண்டும். இதை எவ்வாறு கற்றுத் தருகிறார்கள்? 25 கீழ் 9 எழுத வேண்டும். அதாவது 25 முதல் இலக்கமான 5 கீழே 9 எழுத வேண்டும். அடுத்து மேலே இருக்கும் முதல் இலக்கமான 5 9 கழிக்க வேண்டும். 5 என்பது 9 விட சிறிய எண். எனவே கழிக்க இயலாது. இவ்விடம்தான் முக்கியம். நாம் நம் குழந்தைக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறோம்? 5 9 கழிக்க இயலாது. எனவே பக்கத்தில் இருக்கும் 2 என்ற எண்ணிடம் இருந்து கடன் வாங்கு என்று சொல்லித் தருகிறோம். இது போன்ற கழித்தல் கணக்கிற்கு கடன் வாங்கி கழித்தல் என்று பெருமையுடன் பெயரும் வைத்திருக்கிறோம். இந்த கழித்தல் கணக்குகளில் ஏதாவது ஒரு வரியில் ஏதாவது ஒரு இடத்தில் வாங்கிய கடனை திருப்பி கொடுப்பது போன்ற செயல்பாடு வருகிறதா என்றால் இல்லை, இல்லை, இல்லவே இல்லை. படிப்பதற்காக பள்ளிக்கு வரும் குழந்தைகளுக்கு கடன் வாங்க சொல்லித் தருகிறோம். வாங்கிய கடனை திருப்பி கொடுக்க சொல்லித் தருவதே இல்லை. கடனில்லா வாழ்வு வாழ நாம் நம் குழந்தைகளுக்கு சொல்லித்தர வேண்டும் அல்லவா? எப்பொழுது சொல்லித் தரப்போகிறோம்? கழித்தல் கணக்கை இப்படித்தான் கற்றுக்கொள்ள வேண்டும், கற்றும் கொடுக்க வேண்டும். இதில் தவறில்லை. ஆனால் அந்த கடன் என்ற சொல்லுக்கு பதிலாக வேறு ஒரு சொல்லை கண்டுபிடிக்கலாம் அல்லவா? அதை குழந்தைகளுக்கு கற்றுத்தரலாம் அல்லவா? என்று கண்டுபிடிக்கப் போகிறோம். நன்றி, வணக்கம்.